ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு SRIS அகாடமி. இந்த வீடியோவில் சிந்து சமவெளி நாகரிகம் இதில் புக் இன்சைட் கொஷின்ஸ் எல்லாமே நம்ம எடுத்திருக்கோம். ஸோ அதை சால்வ் பண்ணலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் கொஷின், இந்தியாவில் தோன்றிய பழமையான நாகரிகம். இந்தியாவில் தோன்றியன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்சர் வந்து சிந்து சமவெளி நாகரிகம். ஓகேவா? சிந்துவெளி நாகரிகம். உலகில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெசபடோமியா தான் ஃபர்ஸ்ட் வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின், சிந்துவெளி நாகரிகம் ஒரு டேஷ் நாகரிகம். சிந்துவெளி நாகரிகம் ஒரு நகர நாகரிகம் ஆகும். ஓகேவா? தேர்ட் கொஸ்டின், பழைய பஞ்சாபின் மான்குமரி மாவட்டத்தில் ராவி சட்லஜ் ஆறுகளுக்கு இடையில் 1921 அகழ்ந்தெடுக்கப்பட்ட தொல்பொருள் சின்னம் எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆன்சர் வந்து ஹரப்பா. ஃபோர்த் கொஸ்டின், 1922 பாகிஸ்தான் லர்கானா மாவட்டத்தில் உள்ள 70 அடி உயரமுள்ள மண் மேடானது டேஷ் எனப்படும். ஸோ மண் மேடுங்கிறதுலே தெரிஞ்சிடும். என்னது? மொஹஞ்சதாரோ. ஹரப்பானா புதையுண்ட நகரம், மொஹஞ்சதாரோ அப்படின்னா இடுகாட்டு மேடு அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஃபிஃப்த் கொஸ்டின், சர் ஜான் மார்ஷலின் கூற்றுப்படி சிந்துவெளி நாகரிகத்தின் காலம் பொது ஆண்டுக்கு முன் 3250 முதல் 2750 வரை. ஓகேவா? சிக்ஸ்த் கொஸ்டின், தமிழ்நாட்டிற்கும் சிந்து நாகரிகத்திற்கும் இடையே உள்ள தொடர்பை டேஷ் இடங்களில் மேற்கொள்ளப்பட்ட அகழாய்வுகள் வெளிப்படுத்துகின்றன. தமிழ்நாட்டிற்கும் சிந்து நாகரிகத்திற்கும் உள்ள தொடர்பை வந்து ஆதிச்சநல்லூர், அரிக்கமேடு ஆகிய இடங்களில் மேற்கொள்ளப்பட்ட அகழாய்வுகள் வெளிப்படுத்துகின்றன. செவன்த் கொஸ்டின், பலுசிஸ்தானில் இன்றளவும் பேசப்பட்டு வரும் திராவிட மொழி பிராகுயி. எய்த் கொஸ்டின், ஹரப்பா மொஹஞ்சதாரோ நகரங்கள் இந்தியாவின் பிற பகுதிகளுடன் தொடர்பு கொண்டிருந்ததை உறுதிப்படுத்தியவர் சர் ஜான் மார்ஷல். நைன்த் கொஸ்டின், தமிழ்நாட்டுக்கு வந்த யவனர்கள் அதாவது கிரேக்கர்கள் இந்த நாட்டை திரிமிலகே என்று அழைத்தனர். ஓகே. 10th கொஸ்டின், தாம் எழுதிய மதுரா விஜயம் என்ற நூலில் தமிழ்நாட்டை திராவிட தேசம் என்று குறிப்பிட்டுள்ளவர் கங்காதேவி. ஓகே. நெக்ஸ்ட் 11th கொஸ்டின், தமிழ்நாட்டில் மதுரைக்கு தென்கிழக்கில் 12 கிலோமீட்டர் தொலைவில் டேஷ் மாவட்டத்தில் கீழடி அகழாய்வு மையம் அமைந்துள்ளது. கீழடி அகழாய்வு மையம் எந்த மாவட்டத்தில் இருக்கு? சிவகங்கை. ஓகே. சிந்துவெளியில் மைய அரசு இருந்ததற்கான சான்றுகள் எங்கு கிடைத்துள்ளது? மொஹஞ்சதாரோல கிடைச்சிருக்கு. சிந்துவெளியில மைய அரசு இருந்ததுக்கான சான்றுகள் மொஹஞ்சதாரோல கிடைச்சிருக்கு. 13th கொஸ்டின், நகரத்தின் பெரிய தெருக்கள் 33 அடி அகலம் இருந்திருக்கு. சிறிய தெருக்கள் வந்து 9 to 12 அடி அகலம் வரைக்கும் இருந்திருக்கு. நெக்ஸ்ட் 14th கொஸ்டின், கட்டடங்கள் கட்டுவதற்கு டேஷ் பயன்படுத்தப்பட்டது. சிந்துவெளியில கட்டடங்கள் கட்டுவதற்கு என்ன பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னா சுட்ட செங்கற்கள். ஓகேவா? நீச்சல் குளத்தின் தரைப்பகுதி நீரை உறிஞ்சாமல் இருப்பதற்காக டேஷ் என்ற பசையால் பூசப்பட்டிருந்தது. நீலக்கீல், இங்கிலீஷ்ல பிட்டுமன். ஓகேவா? அந்த பசையால நீச்சல் குளத்தோட தரைப்பகுதி பூசப்பட்டிருக்கு, தண்ணியை உறிஞ்சாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஓகேவா? 16th கொஸ்டின், நீச்சல் குளத்தின் டேஷ் மூலையில் நீராவி பயன்பாட்டிற்கு வசதி செய்யப்பட்டிருந்தது. நீராவி பயன்பாடு எந்த மூலையில் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தென்மேற்கு மூலையில் இருந்திருக்கு.
ஓகே. 17th கொஷின். டேஷ் சிந்துவெளி மக்களின் முக்கிய தொழிலாகும். அவங்களோட முக்கிய தொழில் என்ன? வேளாண்மை. வேளாண்மை தான் சிந்துவெளி மக்களோட முக்கிய தொழிலாக இருந்திருக்கு. 128 அடி நீளமும் 135 அடி அகலமும் கொண்டதும் மற்றும் சுவர்கள் 52 அடி உயரமும் 9 அடி கனமும் கொண்ட தானிய களஞ்சியம் காணப்படும் இடம். தானிய களஞ்சியம் எங்க இருந்தது? ஹரப்பா. ஓகே. இந்த தானிய களஞ்சியத்தில் 2 வரிசைகளுக்கு இடையேயான தூரம் எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. 19th கொஷின். தானிய களஞ்சியத்தின் 2 வரிசைகளுக்கு இடையேயான தூரம் 23 அடி. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின். 20th. மொஹஞ்சதாரோவில் கிடைக்கப்பெற்றுள்ள விளையாட்டு பொருட்களுள் டேஷ் அதிகமாக கிடைத்துள்ளன. விளையாட்டு பொருட்களில் எது அதிகமாக கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோலிகள். கோலிகள் தான் அதிகமாக கிடைச்சிருக்கு. ஓகேவா? அடுத்தது 21st கொஷின். சிந்து மக்கள் கண், காது, தொண்டை, தோல் தொடர்பான நோய்களுக்கு டேஷ் என்ற மீனின் எலும்புகளை பயன்படுத்தினர். கண், காது, தொண்டை இந்த நோய்களுக்கு எந்த மீன் எலும்பு பயன்படுத்தினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கட்டில் அப்படிங்கிற மீனோட எலும்பை தான் பயன்படுத்தியிருக்காங்க மருந்துக்காக. ஓகே. 22. பண்டைய தமிழகத்திற்கும் சிந்து மக்களுக்கும் இடையே பொதுவான அம்சமாக இறந்தவர்களை டேஷ் புதைக்கும் பழக்கம் இருந்தது. பண்டைய தமிழகத்திற்கும் சிந்து மக்களுக்கும் இறந்தவர்களை எப்படி புதைப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வடக்கு தெற்காக பதிச்சிருக்காங்க. பொதுவான அம்சமாக இருந்திருக்கு. ஓகேவா? நிலத்தை இரு வழியாக உழுததற்கான அடையாளங்கள் காணப்படும் இடம். 23rd கொஷின். நிலத்தை இரு வழியாக உழுததற்கான அடையாளங்கள் காணப்படும் இடம் என்னன்னு பார்த்தோம்னா காளிபங்கன். ஓகே. 24th கொஷின். சிந்துவெளி மக்கள் அறிந்திராத விலங்கு குதிரை. 25th கொஷின். சிந்துவெளி மக்கள் அறிந்திராத உலோகம் இரும்பு. சிந்துவெளி மக்களின் முக்கிய வழிபாடு தாய் தெய்வ வழிபாடு. ஓகேவா? 27th கொஷின். ஹரப்பாவில் கிடைத்த முத்திரைகளில் அமர்ந்த நிலையில் உள்ள டேஷின் உருவம் பொறிக்கப்பட்டுள்ளது. மகா யோகியின் உருவம் பொறிக்கப்பட்டுள்ளது. இதுதான் பசுபதி வழிபாடு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? 28th கொஷின். சிந்து மக்கள் வழிபட்ட மரம். அரச மரத்தை தான் முதன்மையாக வழிபட்டிருக்காங்க. 29th கொஷின். சிந்துவெளி மக்கள் தரைவழி போக்குவரத்திற்கு பயன்படுத்திய விலங்கு எருது. 30th கொஷின். ஹரப்பா நகரத்தின் இடிபாடுகளை முதலில் தனது நூலில் விவரித்தவர் யார்? சார்லஸ் மேசன். 31 கொஷின். கிபி டேஷ் ஆண்டில் பொறியாளர்கள் டேஷிலிருந்து டேஷிற்கு ரயில் பாதை அமைத்தனர். கிபி 1856 ஆண்டில் பொறியாளர்கள் லாகூரிலிருந்து கராச்சிக்கு ரயில் பாதை அமைத்தனர். ஓகேவா? ஸோ அப்போ அமைக்கிறப்ப தான் அங்கே இருந்த கல்லெல்லாம் எடுத்து ரயில் பாதையில் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த கல்கள்லாம் என்ன வித்தியாசமாக இருக்கேன்னு பார்த்து இந்த ஹரப்பா நகரத்தை கண்டுபிடிச்சாங்க. ஓகேவா? 1924 இந்திய தொல்பொருள் ஆய்வுத்துறையின் இயக்குனர் யார்? 32 கொஷின். சர் ஜான் மார்ஷல். இவர் தான் ஹரப்பாவுக்கும் மொஹஞ்சதாரோவுக்கும் இடையில பொதுவான அம்சங்கள் இருக்கு அப்படின்னு சொன்னவர். ஓகே. 33rd மொஹஞ்சதாரோவை விட பழமையான நாகரிகம் எது? ஆப்வியஸாக ஹரப்பா தான் மொஹஞ்சதாரோவை விட பழமையான நாகரிகம். 34th கொஷின். சிந்துவெளி நாகரிகத்தோட காலம் எது அப்படின்னு பார்த்தோம்னா பொது ஆண்டுக்கு முன்னாடி 3300 1900 வரை. ஓகேவா? 35th கொஷின்.
சிந்துவெளி நாகரிகத்தின் காலம், அந்த கால பகுதி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வெண்கல காலத்தை சேர்ந்தது. ஓகேவா? நெக்ஸ்ட், சிந்துவெளி நாகரிகத்தின் பரப்பளவு எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 13 லட்சம் சதுர கிலோமீட்டர். இதில் 6 நகரங்கள் இருந்திருக்கு, 200க்கும் மேற்பட்ட கிராமங்கள் இருந்திருக்கு. சிந்துவெளி நாகரிகத்தின் முன்னோடி எது அப்படின்னு பார்த்தோம்னா மெஹர்கர். இந்த மெஹர்கர் தான் புதிய கற்கால மக்கள் வாழ்ந்த பகுதியும் கூட. ஓகேவா? மெஹர்கர் சிந்துவெளி நாகரிகத்தின் முன்னோடி. 40th கொஸ்டின், எல்லா நகரங்களிலும் டேஷ் கழிவுநீர் கால்வாய்கள் இருந்தன. எல்லா நகரங்களிலும் மூடப்பட்ட கழிவுநீர் கால்வாய்கள் இருந்தன. 41st, தானிய களஞ்சியத்தில் டேஷில் கோதுமை, பார்லி, திணை வகைகள், எள் மற்றும் பருப்பு வகைகளின் மிச்சங்கள் காணப்பட்டன. தானிய களஞ்சியத்தோட தள வெடிப்புகளில் ஓகேவா? 42 வந்து செங்கற்களால் கட்டப்பட்ட சுவர்களை கொண்ட தானிய களஞ்சியம் டேஷ் மாநிலத்தில் டேஷ் பகுதியில் உள்ளது. ஹரியானா மாநிலத்தில் ராகி கர்கி என்ற பகுதியில் உள்ளது. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின், தானிய களஞ்சியம் டேஷ் காலத்தை சேர்ந்தது. முதிர்ச்சி அடைந்த ஹரப்பா காலத்தை சேர்ந்தது. ஓகேவா? 44, மொஹஞ்சதாரோவில் காணப்பட்ட மிக பெரும் பொது கட்டடம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூட்ட அரங்கு. 45, இந்த கூடத்தில் டேஷ் தூண்கள் டேஷ் வரிசைகள் இருந்தன. 20 தூண்களும் 4 வரிசைகளும் இருந்தது. ஓகேவா? 46, சிந்துவெளி முத்திரைகள் தற்கால ஈராக், குவைத் மற்றும் சிரியா ஆகிய பகுதிகளை குறிக்கும் மெசபடோமியாவில் உள்ள டேஷ் பகுதியில் கிடைத்துள்ளது. சுமேர் பகுதியில் கிடைத்துள்ளது. ஓகே. 47, சுமேரியாவின் அக்காடிய பேரரசின் அரசரான டேஷ் என்பவர் சிந்து பகுதியில் உள்ள டேஷ் என்னுமிடத்திலிருந்து அணிகலன் வாங்கியதாக குறிப்புகள் உள்ளது. சுமேரியாவின் அரசரான நாரம்சின் என்பவர் சிந்துவெளி பகுதியில் உள்ள மெலுக்கா எனும் இடத்தில் அணிகலன் வாங்கியிருக்காரு. 48 கொஸ்டின், குஜராத்தில் உள்ள டேஷ் எனும் இடத்தில் கப்பல் கட்டும் மற்றும் செப்பனிடும் தளம் இருந்தது. குஜராத்தில் இருக்க லோத்தல் அப்படிங்கிற இடத்துல தான் இந்த துறைமுகம் இருந்திருக்கு. ஓகேவா? இது குஜராத்தில் டேஷ் ஆற்றின் துணை ஆற்றின் கரையில் அமைந்துள்ளது. சபர்மதி ஆற்றின் துணை ஆற்றின் கரையில் அமைந்துள்ளது. 50th கொஸ்டின், அமர்ந்த நிலையில் உள்ள ஒரு ஆண் சிலை எங்கு கண்டெடுக்கப்பட்டுள்ளது? மொஹஞ்சதாரோவில் கிடைச்சிருக்கு. அமர்ந்த நிலையில் உள்ள ஒரு ஆண் சிலை. ஓகேவா? வெண்கலத்தாலான ஒரு நடனமாத சிலையும் மொஹஞ்சதாரோவில் கிடைச்சிருக்கும். ஸோ இந்த சிலையில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சிலையோட இடது தோளில் தான் வந்து பூக்கள் மற்றும் வளையங்களின் வடிவமைப்பில் அலங்கரிக்கப்பட்ட ஒரு மேல் அங்கியால் மூடப்பட்டுள்ளது. அதோட இடது தோல். 52, குஜராத் மாநிலத்தில் லோத்தலில் கண்டுபிடிக்கப்பட்ட டேஷாலான அளவுகோல் டேஷ் வரை சிறிய அளவீடுகளை கொண்டுள்ளது. ஒரு அளவுகோல் எதில் செஞ்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தந்தத்தினால் செஞ்சுருக்காங்க. ஓகேவா? தந்தத்தினாலான அளவுகோல். அதில் எவ்வளோ மில்லிமீட்டர் வரைக்கும் அளக்கலாம் அப்படின்னா மிகச்சிறிய அளவீடு 1704 மில்லிமீட்டர் வரைக்கும் வந்து சிறிய அளவீடுகளை கொண்டிருக்காங்க. ஃபைன். 53, மனிதர்களால் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட மற்றும் பயன்படுத்தப்பட்ட உலோகம் எது அப்படின்னு பார்த்தோம்னா செம்பு. நடனமாது எனப்படும் இருக்குன்னு சொல்லலையா, எதில் செஞ்சுருக்காங்க? அதை வெண்கலத்தால் ஆன சிலை எங்கே கிடச்சிருக்கு? மொஹஞ்சதாரோவில் கிடச்சிருக்கு. ஓகேவா? 55, கேவிடி என்பது என்னன்னு கேட்குறாங்க. கேவிடி அப்படின்னா ஷார்ட் ஃபார்மாக கொர்க்கை, வஞ்சி, தொண்டி, இந்த துறைமுகங்கள் எல்லாம். நெக்ஸ்ட், சிந்துவெளி மக்கள் ஆபரணம் செய்ய டேஷ் நிற மணிக்கற்களை பயன்படுத்தினர். கார்னிலியன்னு சொல்லுவாங்க.
சிவப்பு நிற மணிக்கற்களை பயன்படுத்தியிருக்காங்க. 57th கொஸ்டின், மட்பாண்டங்கள் டேஷ் வண்ணத்திலும் அதில் டேஷ் வண்ணத்தில் அழகிய வேலைப்பாடுகளையும் செய்தனர். மட்பாண்டங்களை வந்து சிவப்பு வண்ணத்தில் செஞ்சுருக்காங்க, அதில் கருப்பு கலரில் வந்து டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து 58th கொஸ்டின், முதல் எழுத்து வடிவம் டேஷால் உருவாக்கப்பட்டது. முதல் எழுத்து வடிவம் சுமேரியர்களால் உருவாக்கப்பட்டது. ஓகேவா? ஒரு பொருளின் வயதை அறியும் முறைக்கு என்ன பேரு அப்படின்னா கதிரியக்க கார்பன் முறை. C14. ஓகேவா? 60th கொஸ்டின், உலகின் முதலில் கட்டப்பட்ட பொதுக்குளம் உள்ள இடம் எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எங்கே இருக்குது அப்படின்னா மொஹஞ்சதாரோவில் தான் இருக்குது. 61, கிசா பிரமிடு 2500 குஃபு என்ற மன்னனால் கட்டப்பட்டது. ஓகேவா? எதனால் கட்டியிருக்காரு அவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுண்ணாம்பு கல்லால் கட்டியிருக்காரு. 62, ஊர் நம்மு என்ற அரசனால் சின் என்ற சந்திர கடவுளுக்கு மெசபடோமியாவில் கட்டப்பட்டது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊர் ஜிகுராட். 63 கொஸ்டின் நம்பர், எகிப்து அரசன் 2ஆம் ராமசஸ் என்பவரால் கட்டப்பட்ட இரட்டை கோயில்கள் உள்ள இடம் அபு சிம்பல். இந்திய தொல்லியல் துறை ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா எந்த ஆண்டு யார் என்ற நில அளவையாளர் உதவியுடன் நிறுவப்பட்டது? 1861 அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் அப்படிங்கிறவரோட உதவியால் வந்து நிறுவப்பட்டது. ஓகேவா? இந்த தொல்லியல் துறையோட தலைமையகம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதுதில்லியில் இருக்குது. ஓகே, சிந்து சமவெளி நாகரிகத்தில் புக் இன்சைடில் இருக்க கொஷின்ஸ் ஆல்மோஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது எல்லாத்தையுமே எடுத்துட்டோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thanks for watching.